இங்க இவங்க 3 பேரும் குடிக்க தண்ணி கூட இல்லாம ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ குழாடியில தண்ணி வரத பார்த்ததுமே குடிக்கலான்னு போறாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கவங்க இங்கெல்லாம் நீ குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க. தென் இந்த ஊர்ல எங்க போனாலுமே தண்ணி கூட தராம விரட்டி விட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தர் சாப்பாடுலாம் கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. ஆனா இந்த பொண்ணை தனியா கூப்பிடுறாரு. அப்ப இவங்க கோவப்பட்டு தண்ணிக்கெல்லாம் தீட்டு பாக்குற நீங்க இதுக்கெல்லாம் தீட்டு பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவர் மேலே தூப்பிட்டு இதுக்கு மேல இங்க வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு கிணத்துல குதிக்கலாம் போறாங்க. அப்ப ட்ரஸ்ட்ல இருந்து ஒருத்தவங்க வந்து இவங்களை காப்பாத்தி அங்கேயே கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த பையன் இங்க ட்ரஸ்ட்லயே தங்கிட்டு ஸ்கூல்லாம் போறான். அங்க இருக்க சின்ன பசங்க மனசுலயே இந்த ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கு. அதனால இந்த பையனை தனியா உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறானுங்க, கேவலப்படுத்துறாங்க. அதனால இந்த பையன் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வீட்டுல வந்து புலம்பிட்டு இருக்கான். ஆனா அவங்க அம்மா இதெல்லாம் நமக்கு புதுசு கிடையாது, நம்ம படிச்சு பெரிய ஆள் ஆகணும், அதுதான் நம்ம வாழ்க்கையை உயர்த்துன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. பட் இவன் சாப்பிட்ற இடத்துல கூட ரொம்பவும் கஷ்டப்படுறான். அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு மட்டும் இவனுக்காக ஹெல்ப் பண்றான். அந்த ஸ்கூல்ல எப்படியோ 8th வரைக்கும் முடிச்சிடறான். ஆனா இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் வேணாமா, வெளியூர் போயிடறான், யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியூர் போய் படிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப கூடவே இவன் எங்க சேர்ந்திருக்கானோ அதே ஸ்கூலா பார்த்தா அந்த பொண்ணுமே ஜாயின் பண்ணிடுறான். ஆனா அங்க யாருக்குமே இவன் கேஸ்ட் தெரியாம பாத்துக்கிறாங்க. அங்கேயுமே பசங்க நீ யாருன்னு கேட்கறாங்க. ஆனா இவன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இவன் போய் சொல்லிடுறான். அதனால இவன் கூடவே பழக ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு நாள் சர்க்குலர் ஸ்காலர்ஷிப்காக இந்த கேஸ்ட் பசங்களை யாருன்னா இந்த கிளாஸ்ல இருக்கீங்களான்னு கேட்கறாங்க. ஆனா இவன் இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். பட் அவங்க அம்மா ₹1 சம்பாதிக்கவே எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. அதனால நான் சார் கிட்ட போயிட்டு நான் தான் சார் இந்த கேஸ்ட்ல இருக்கேன், அதனால ஸ்காலர்ஷிப்காக வந்திருக்குன்னு சொல்றான். அவருமே கிளாஸ்ல இதை சொல்ல வேண்டியதானே கேட்டதுக்கு எல்லாருமே என்கிட்ட சகஜமா பேச மாட்டாங்க சார், அதனால தான் நான் போய் சொன்னேன்னு சொல்றான். அப்பதான் இவர் அம்பேத்கர் பெரியார் எல்லாருமே போராடி ஒன்னா இருக்குன்னு பாடுபட்டாங்க, அதே மாரி நீ இப்படியே இருந்தா எப்பதான் முன்னேறுவேன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய பேர் மேல வந்துட்டாங்க, இன்னுமே நீ பயந்துட்டே இருந்தனா மேலேயே வர முடியாதுன்னு சொல்றாரு. அது கேட்டதுமே இவனுக்கே ரொம்ப மோட்டிவேஷன் ஆகுது. அதனால அவர் கையெல்லாம் கொடுத்துட்டு போறாரு. ஆனா அவன் போன பிறகு இவரே போய் கையை கழுவுறாரு.